ஹாய் வெல்கம் பேக். நாங்கள் க்ரியேட் பண்ணுற டுட்டோரியல் வீடியோவோடைய லிங்க் அதே மாதிரி நோட்ஸோடைய கண்டென்ட் எல்லாமே இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. அதில் வந்து சப்ஜெக்ட் வைஸ் சாப்டர் வைஸ் கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட்லேயே வீடியோவோடைய லிங்க்கும் இருக்கும். சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் வந்து கிளைண்ட்டுக்கிட்டேருந்து ரெக்குயர்மெண்ட் வாங்கி பல லெவல் ஆஃப் டிஸ்கஷனுக்கு அப்புறம் பேஸ் டாக்குமெண்ட், அதாவது எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட்டு, அப்புறம் டயக்ராம்ஸு, டிசைன் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் டைரெக்டாக ரிலீஸ் பண்ணிடலாமான்னா பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு டெவலப்பர் பண்ணியிருக்கலாம், சின்ன சாஃப்ட்வேராக இருந்தால், இல்லை பல டெவலப்பர்கள் சேர்ந்து பண்ணியிருக்கலாம். எப்படி பண்ணாலும் டெவலப்பரோட ஆங்கிள்லேருந்து டெவலப் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து சின்ன மிஸ்ஸஸ் இருக்கலாம். ஸோ அந்த மிஸ்ஸஸ் இருக்கா இல்லையாங்கிறத கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேரை எவாலுவேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி யூசர் எப்படி இன்புட் போடுவாங்கிறத எல்லாம் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு அதுக்கெல்லாம் இந்த ஆப் கரெக்டாக பிஹேவ் பண்ணுதா, ரெஸ்பாண்ட் பண்ணுதான்னு பார்த்து லோடு தாங்குதான்னு பார்த்து இதையெல்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி ஓகே இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஸோ ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கிளைண்ட்டு ரன் பண்ணி அது ஒர்க் ஆகலைன்னா அது ஒரு ப்ராப்பரான மெத்தடாலஜி இல்லை. ஸோ சிஸ்டமை வந்து நம்ம டெவலப் பண்ணால் மட்டும் போதாது, அதை எரர் ஃப்ரீயாக கொடுக்கணும். அதுதான் முக்கியம். ஸோ எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் சொன்னது அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடெக்ட் டிஃபெக்ட்ஸ் ஏர்லி. இப்போ டெவலப்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 6 மாதம் எஸ்டிமேட் சொல்லியிருக்காங்கன்னா 3 மாதத்தில் டெவலப்மெண்ட் முடிச்சு 1 மாதம் டெஸ்டிங் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 மாதம் டெஸ்டிங் போனதுக்கப்புறம் அதில் அந்த டெஸ்டிங்கில் ஏதாவது பக் வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் டெவலப்பர்கிட்ட போகும். அப்புறம் டெவலப்பர் வந்து 5வது மாதம் மறுபடியும் அதெல்லாம் டெவலப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா மறுபடியும் 6வது மாதம் செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ரிலீஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் டெவலப்மெண்ட் டைம்னு ஒன்று இருந்தால் டெஸ்டிங்னு ஒரு டைம் வேணும். ஸோ early பாயிண்ட்லேயே டிஃபெக்ட் கண்டுபிடிச்சிட்டா யூசருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். என்ஷூர் த கரெக்ட்னஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், வேலிடேட் தி யூசர் எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆச்சா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குது. பர்ஃபார்மன்ஸு, அப்புறம் செக்யூரிட்டி, யூசபிலிட்டி, இதெல்லாம் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி டெஸ்டிங். ஸோ இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் நிறையா டைப்ஸ் இருக்குது. யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங், ரெக்ரெஷன் டெஸ்டிங், பிளாக் பாக்ஸ் அண்ட் ஒயிட் பாக்ஸ். இன்னும் ஸ்பெசிஃபிக்கான டெஸ்டிங்லாம் இருக்குது, பட் மேஜராக இதெல்லாம் இருக்குது. இதை பற்றி ஒவ்வொரு டாப்பிக்கும் டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இந்த டெஸ்டிங்கில் வந்து ஒரு முக்கியமான 2 டேர்ம் இருக்குது. ஒன்று வெரிஃபிகேஷன், இன்னொன்று வேலிடேஷன். ஸோ வெரிஃபிகேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வாங்கின ரெக்குயர்மெண்ட்டுக்கு நம்ம க்ரியேட் பண்ண ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸுக்கு ப்ராப்பராக அதே ஃபீச்சரை தான் நம்ம செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறது வெரிஃபிகேஷன். வேலிடேஷனுங்கிறது வந்து என்னென்னா, நம்ம கரெக்டான ப்ராடக்ட் தான் செய்கிறோமா, அவங்க ஒன்று சொல்ல நம்ம வேறு ஒன்று செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறது தான் வேலிடேஷன். ஸோ நம்மக்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஃபீச்சரை நம்ம அப்படியே செஞ்சுருக்கோமான்னு செக் பண்ணுறது வெரிஃபிகேஷன். ஆர் வி பில்டிங் த ப்ராடக்ட் ரைட், ப்ராடக்ட்டை ரைட்டாக செய்கிறோமான்னு செக் பண்ணுறது. வேலிடேஷன்னா யூசர் ஒன்று சொல்ல நம்ம அதே தான் செஞ்சுருக்கோமா, ஆர் வி பில்டிங் த ரைட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறது வேலிடேஷன். ஸோ எக்ஸாம்பிள் சினாரியோஸ் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் ஆப் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த டிக்கெட் புக்கிங் ஆப்பை வந்து டெஸ்டர் எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, புக் பண்ணி பார்ப்பாங்க, அது அக்செப்ட் ஆகுதா, இன்வாலிட் இன்புட் கொடுத்து பார்ப்பாங்க, அப்போ அது இன்வாலிட் யூசர்னு வெளியே வருதா, டிக்கெட் 2 தடவை புக் ஆகுதான்னு பார்ப்பாங்க, பேமெண்ட் நடுவில் கட் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஸோ முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் வருதா புக் பண்ணதுக்கப்புறம் அப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் ஒரு ஜென்ரல் சினாரியோஸ் ஆஃப் டெஸ்டிங். ஸோ இதுதான் டெஸ்டிங்கோடைய பேசிக்ஸ்.